என்னை மறவாயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமதே. என்னை மறவாயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை பொழுதிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஜெபிப்பதற்கு எனக்கு தேவன் பாராட்டி இருக்கிற மாபெரும் கிருபைக்காய் தேவனை துதிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதல்களையும் இந்நிகழ்ச்சிக்கான வரவேற்பையும் கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மோசேக்கு பின் தேவன் யோசுவாவை தெரிந்தெடுத்து யோசுவாவை அபிஷேகித்து யோசுவாவை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இந்த ஜனங்களை எல்லாம் நீ நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறதற்கு யோசுவாவை ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்பதை நேற்றைய தினத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாகவும் இந்த மாதத்தில் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி அவர் நம்மை கைவிடாதிருக்கிற தேவன் என்பதை இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லுகின்றார். நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்பது மாத்திரமல்ல, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்தி உன்னை திடப்படுத்தி உன்னை விட்டு விலகாமல் உன்னை கைவிடாமல் இருப்பேன். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம், நீ எழுந்து அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்து, அந்நிய ஜனத்தின் பழக்க வழக்கங்களிலிருந்து, அவிசுவாசமான பொல்லாத கிரியைகளிலிருந்து நீ விசுவாசத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய பயணத்தில் ஒருவேளை உன்னை வழிநடத்தினவர்கள் பாதியிலே விட்டு போயிருக்கலாம், அல்லது பிரிந்து போயிருக்கலாம், உன்னை மறந்தும் மறுதலித்தும் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய பயணத்தை நீ தொடர வேண்டும். நீ கானான் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாய், எகிப்திலிருந்து நீ புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய பயணம் கானான் வரைக்கும் போவதற்கு தேவன் உனக்காக துணை நின்று உன்னை நடத்துவதற்கும், துணை நின்று உன்னை ஆதரிப்பதற்கும், துணை நின்று உனக்கு ஆலோசனை கொடுப்பதற்கும் தம்முடைய தூதனை ஏற்படுத்துகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று மோசேயோடு சொன்னவர், என் தூதனானவரை நான் உனக்கு முன்பாய் அனுப்புவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த கால வேளையில் உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமலும் இருந்து உங்களை நடத்துகிறதற்கு தேவாதி தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் இந்த கால வேளையில் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று, நான் மோசேயை கைவிடவில்லை, மோசேயை விட்டு நான் விலகவில்லை, அதுபோல உன்னையும் நான் கைவிடாமல், உன்னை விட்டு நான் விலகாமல்
உனக்கு எதிராக வருகின்ற காரியங்களை எல்லாம் நான் அழித்து போட்டு நான் உன்னோடு இருக்கிற தேவன் என்பதை உறுதிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகின்றார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் தாய் நம்மை விட்டு விலகி போவாள், தகப்பன் நம்மை விட்டு விலகி போவான். நான் தான் உனக்கு எல்லாவற்றிலேயும் துணை நிற்கிற சகோதரன், சகோதரி என்று சொல்லி பல விதத்தில் உன்னை மோட்டிவேட் பண்ணினவர்கள், உன்னை உருவாக்கினவர்கள் அல்லது உனக்கு பாசம் காட்டினவர்கள் ஒருவேளை உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம். This today morning, the second day of this month, ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உன்னுடைய பயணத்தில் நீ ஒரு கூட்ட ஜனத்தை நடத்துவதற்காக நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீ ஒரு கூட்ட ஜனத்திற்கு மாதிரியாக இருப்பதற்காக, இந்த ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுப்பதற்காக நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று யோசுவாவோடு சொன்னவன். பயணம் நின்று போகக்கூடாது. மோசே பயணம் நின்று போய்விட்டது. தீர்க்கதரிசியின் பயணம் நின்று போகலாம். ஒருவேளை உங்களை வழிநடத்தின ஆலோசனைக்காரர்கள் உங்களை விட்டு பிரிந்து போகலாம். ஒருவேளை உங்களுக்கு துணை நிற்பேன் என்று சொன்னவர்கள் பிரிந்து போகலாம். ஒருவேளை கடைசி வரை நான் உங்களை காத்து கொள்ளுவேன் என்று சொன்னவர்கள் பாதியில் விட்டுவிட்டு போய்விடலாம். ஆனால் அவர் உங்களையும் என்னையும் விட்டு விலகாத ஆண்டவர். ஹல்லேலூயா. பயணத்தில் உங்களுக்கும் எனக்கும் துணையாக இருப்பார். ஜெபிப்போம். நான் தாம் துணையன நயந்தோரை சொன்னவர், நாம் துணையன நயந்தோரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா, எளியனேனை நட்டாற்றில் விட்டாரையா, ஆதாரம் நீர்தானையா, எளியனுக்கு ஆதாரம் நீர்தானையா. மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அந்த கால வேளைக்காக உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை நடத்தி கொண்டு வந்தவர்கள் எங்களை பாதியில் விட்டு விட்டார்கள். எங்களை நேசித்தவர்கள் பாதியில் விட்டு விட்டார்கள். எங்களுக்கு வழிகாட்டினவர்கள் பாதியில் விட்டு விட்டார்கள். இனி என்ன செய்வோம் என்று திகைத்து நிற்க தேவையில்லை. எங்களுக்காக இயேசு என்னும் இரட்சகரை நீர் வைத்திருக்கிறபடியினால், பரிசுத்த ஆவியானவர் என்னும் போதித்து நடத்துகிற ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினால், எங்களை போதித்து எங்களை நடத்துவதற்கு நீர் போதும் ஆண்டவரே. நீர் போதுமாப்பா. உம்முடைய ஆவியானவர் போதும். இயேசு நீர் வார்த்தையாக இருந்து எங்களோடு பேசுகிறபடியினால் நீர் போதும். மனிதனுடைய அன்பு, மனிதனுடைய வழிகாட்டுதல்கள், மனிதனுடைய ஆலோசனைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவன் ஆவி பிரியும் போது அவன் மடிந்து போகிறான் ஆண்டவரே. அதோடு எல்லாம் முடிந்து போகிறது. ஆனால் நீரோ மாறாதவராய், நீரோ நித்தியமானவராய் எங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக, இந்த நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற தேவன் நீர் என்பதை அவர்கள் அறிந்து அடையாள் காண்பதற்கு நீர் அவர்களை நடத்துவீராக. உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. கவலையோடு, கலக்கத்தோடு, கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடும். வியாதி பலவீனங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் விட்டு விலகட்டும். குறைவுகள் விலகட்டும். குஸ்டாலா பவுடாலா தீகரா படுபி தரவா பொல்லாத வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் தரித்திரங்கள் விலகட்டும் ஆண்டவரே. சம்பூர்ணமான நன்மையினால கர்த்தருடைய பிள்ளைகளின் கரம் பிடித்து உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதல் என்று ஆண்டவர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள், இந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதே காரியத்தை உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிற ஆண்டவர் உங்கள் மூலமாய் இந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு போகுமானால் அவர்களையும் ரட்சித்து அவருடைய வாழ்விலும் அற்புதங்களை செய்து
அவர்களை சமாதான தாவரங்களிலும் நிலையாய் தங்குகிற ஸ்தானங்களிலும் குடியிருக்க பண்ணுவார். God bless you all. God bless you.